மேடம் ஹாப்பி பர்த்டே மேடம். ஹாப்பி பர்த்டே மேடம். ஹாப்பி பர்த்டே ஆதி பாப்பா. ஹாப்பி பர்த்டேக்கு அப்பா இங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்? ஆமா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அண்ணா எல்லாம் அப்படிதான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வாங்க மாட்டியா நீ? அப்பா பர்த்டேக்கு என்ன அம்மா ஸ்பெஷலா பண்ணது? பிரியாணி. ஸ்கூலுக்கு கொண்டு போலாமா? அதுல சிக்கன் போடாத. சிக்கன் போடாத பிரியாணி எங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. பர்த்டே ஸ்பெஷல். கேக் வெட்டணுமா? என்ன பிரியாணி? வெஜிடபிள் பிரியாணியா? ஏய், என்னது? பர்த்டே ஸ்பெஷல் சாப்பாடு. இது முடிந்த பிறகு இருக்குள்ள இந்த ஸ்பீக்கர் நாம Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear Rowdy. Happy birthday to you. May God bless you. May God bless you. Oh, பாட்டு பாடுற வாய முடியாச்சு. ஏடி மூக்குல வச்சாச்சா? நீ எடுத்து நீ கொஞ்சமா கூட அப்பா பேக். அப்பா பேக் கொடு. பேக் இல்லாம நீ நடந்துவா. நெல்லு 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 நெல்லுன்னு தெரியல. ஓடியா? டாட்டா சொல்லு. யாரு? ஓ இதுவா? நல்லா இருந்தா பர்த்டே. இன்னைக்கு ஒன்றும் படிக்க வச்சிருக்கீங்க மிஸ். டீச்சர் அடி தரல இல்லை இன்னைக்கு? ஒன்று சும்மா இருக்க சொல்லி சின்னவா? சரி, நீ அப்பா கிட்ட கிஃப்ட் கேட்ட இல்ல? கிஃப்ட் வாங்கி கொடுக்கவே இல்லப்பா. என்ன கிஃப்ட் கேட்ட? கலரிங் புக். அப்புறம் காலையில நீ வாங்கல? காலையில வந்து ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஓடியாச்சு. வாங்கி வச்சு மறந்து போச்சு. அப்பா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கு. நிஜமா? இதுப்பா எடுத்தாரா? பர்த்டே கிஃப்ட். அதாவது என்ன, மகள மாதிரி உலகத்துல வேற மகளே கிடையாது. இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல கிஃப்ட் கேட்கிற ஒரே ஆளு கலரிங் புக்கு. அப்புறம் வேற என்ன கேட்டா? ஃபிஷ் டேங்க்ல கல் வைக்கணும். அப்படி அவளோட 2 பர்த்டே ஆசையும் நிறைவேற்றியாச்சு. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா? ஒரே நாள் அடிச்சு பிடிக்க கூடாது. இல்ல, எங்க வரைஞ்சு கலரிங் பண்ணனா? ஓ, அந்த நம்பரா? பிடிச்சிருக்கா? இது கூட எல்லாம் இருக்கு. அது லெட்ரு அந்த மாதிரி. கிரையான்ஸ். நீ தேங்க்யூ ஜெனி அப்பாக்கு. கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு எல்லாம். டேய், உடனே இந்த கலர் எடுத்தாச்சா? அடிச்சு வைக்க உனக்கு ஒரு வேலையும் இல்லையா வேற? ஏன் அதாவது நீ அப்புறமா ஏதாவது வேலை இல்லாம சும்மா இருக்கும்போது பண்ண வேண்டியதானே? ஏதாவது கலரிங் புக்கு இல்லை பெயிண்டிங் புக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கியப்பா. சரி, பொறுமையா டைம் பாஸ் ஆகாமல் இருக்கும்போது இல்லை பொழுது போகாமல் இருக்கும்போது அடிக்கட்டுமே அப்படின்னு கொடுத்தா அந்த புக்கு மொத்தமாக முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு தூக்கமே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பா.
அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு இந்த புக்கை ஃபுல்லாக இன்னைக்கு ஒரே நாளில் முடிச்சிருவா. எல்லாத்தையும் கலரிங் அடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்து ஹோம்ஒர்க் எழுதவே போவா. சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ஒன்றும் வேணாம், அந்த வேலையை முடிக்கணும் அவளுக்கு. எங்கே கிளம்பிட்டியா? எங்கே கிளம்பிட்டியா? சத்தமா சொல்லு. முட்டாய் கொடுக்கா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டா. அண்ணனுக்கு பர்த்டே. அண்ணா ஏன் வரணும்?